ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அப்பாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டிலேயே ஈஸியாக செய்யக்கூடிய சோயா 65. மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்கள் செய்முறையிலே காட்டுறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா போடுங்க. அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு கலர் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஃபுட் கலர் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. இப்போது ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. ஒரு பாதி லெமன் புழிஞ்சு விடுங்க. 1/4 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கி நல்லா பேஸ்ட்டாக கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போது வேக வைத்த சோயாவை அதில் கலந்துக்குங்க. நல்லா ஸ்பூனால் நல்லா கலக்கி விட்டு மசாலா சேர்ந்து நான் இப்போ காட்டுற மாதிரி இருக்கணும். அது மாதிரி கலந்து விடுங்க. இப்போது அடுப்பில் எண்ணெய் சட்டி வைங்க. எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதும் சோயாவை எடுத்து அதில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வருங்க. இதோ உங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. வீட்டில் டீ காஃபி சாப்பிடும்போது சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். நீங்கள் இதில் வெங்காயத்தையும் லெமனையும் புழிஞ்சிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.